ராஜாக்கள் மாறிவிட்டார்கள், ஆனாலும் இந்த தானியேலை மாற்ற அருள முடியல. அங்கே இருக்கவங்கலாம் ஒரு முகாந்தத்தை தேடுறாங்க, தேடினாலும் கிடைக்கல. ஏன்னா அவருக்குள்ள இருந்த பரிசுத்தம், அவருக்குள்ள இருந்த மனுஷங்க நியாயம் நீதி அவருக்குள்ள இருந்தது. இன்னைக்கு உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட காரியங்களை வைத்துக்கணும். இதுதான் பிரகாசம். எப்பயுமே ஒரு விளக்கு பிடிச்சி நிற்கிறது, எப்பவுமே ஒரு மெழுகத்தை கொளுத்து வச்சு நிற்கிறது, இதெல்லாம் கிடையாதுங்க. தேவ பிள்ளைகளே, நீங்கள் நீதியாக இருக்க வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அப்படி அந்த எதிர்பார்ப்பை நீங்கள் ஒவ்வொரு நாளும் பூர்த்தி செய்ய வேண்டும். உங்கள் வீட்டுக்கு நீங்கள் தான் வெளிச்சமாக இருக்க வேண்டும். வெளிச்சத்துக்குரிய பிள்ளைகள் நீங்கள் வெளிச்சமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வெளிச்சமாக இருக்கும்போது தான் தேவன் உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். வேதத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களை படிக்கிற நாம் அதிக உறுதியான வசனம் நமக்குண்டு. யாருக்குண்டு? உறுதியான வசனம் நமக்கு இருக்குது. அந்த வசனம் எப்படி இருக்குன்னா வெளிச்சமாக இருக்கிறதாம்.